வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 12ஆம் வகுப்பு பாடப்பகுதியைச் சேர்ந்த துணைப்பாடமான யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு புதினம் பற்றி தான். இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயமோகன். ஆசிரியர் குறிப்பு: ஏப்ரல் மாதம் 22ஆம் நாள் 1962ஆம் ஆண்டு பிறந்தார். தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் இவரும் ஒருவர். மிக பரவலாக கவனத்தை ஈர்த்த புதினங்களை எழுதியிருக்காரு. இவர் தமிழ்நாட்டில் உள்ள நாகர்கோவிலை சேர்ந்தவர். இவருடைய படைப்பு நிறைய இருக்குது. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க படைப்பு விஷ்ணுபுரம், வெண்முரசு, பின்தொடரும், நிழலின் குரல், கொற்றவை, காடு, நவீன தமிழருக்கு அறிமுகம், அறம் சிறுகதைகள் இதெல்லாம் அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகளாக கருதப்படுது. இவருக்கு 1992ஆம் ஆண்டு கதா என்ற விருதும் 2014ஆம் ஆண்டு இயல் என்ற விருதும் வழங்கப்பட்டிருக்கு. இவரின் மனைவி பெயர் அருண்மொழி நங்கை என்பவர். இவர் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்திருக்காரு. இவர் யானையை பாத்திரமாக வச்சு ஊமை, சென்னாய், மத்தகம் அப்படிங்கிற 2 கதைகளை எழுதியிருக்காரு. நமக்கு பாடப்பகுதியாக இருக்கிற யானை டாக்டர் அப்படிங்கிற ஸ்டோரி அறம் சிறுகதையோட ஒரு சிறு தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் யார் கதாபாத்திரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தியும் வனத்துறை அதிகாரியும் தான். இதோட மைய கருத்து என்னென்னா, யானையோட கஷ்டத்தை தான் சொல்லியிருப்பாங்க. மனுஷங்க பண்ணுற ஒரு சிறு பிழையினால் மதுபாத்தில் குடிச்சிட்டு அதோட குப்பையை தூக்கி வீசுகிறனால அந்த குப்பையின் பாதிப்புனால யானைகளுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சைட் பை சைடு. அப்படியே வனத்துறை அதிகாரியும் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தியும் எப்படி நண்பர்களானாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டாப் ஸ்லீப்புக்கு வந்திருக்காரு. டாக்டர் கே அப்படின்ட்டு தான் எல்லாராலையும் அழைக்கப்பட்டிருக்காரு. இவர் காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்படுத்தப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ பணி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாளில் மெல்ல மெல்ல யானைகளுக்கு சிறப்பு மருத்துவராக இருந்திருக்காரு. தமிழக வனத்துறையில் யானைகளுக்கு பற்றி நன்கு அறிந்தவர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இவருக்கு இருக்குது. பின்னர் எங்கே யானைக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் இவர் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இந்தியாவில் மட்டுமல்ல, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வெளிநாடுகளுக்கும் சென்று யானைகளுக்கு இவர் மருத்துவம் பார்த்துருக்காரு. டாக்டர் கே யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள் தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்றும் உள்ளது. கிட்டத்தட்ட அதே குறிப்புகள் தான் இன்னொரு வடிவமான காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை முதுமலையில் உள்ள ஒரு யானைக்கு கால் வீங்கி அது காட்டில் அலைவதாக ஒரு தகவல் வந்திருக்கு. டாக்டர் கேவுடன் நானும் வனத்துறை அதிகாரி அப்படிங்கிற ஒரு பொறுப்போட காட்டுக்குள்ளே போகிறோம். யானை இருக்கும் இடத்த ஏற்கனவே குறும்பர்கள் கண்டு வச்சுருந்துருக்காங்க. அவர்களை ஏற்றுக்கொண்டு ஜீப்பில் காட்டுக்குள்ளே நுழைந்தோம். அதுவும் பழங்கால குதிரை பாதை தான். நெடுந்தூரம் சென்ற பின் ஜீப்பை நிறுத்திவிட்டு நானும் டாக்டரும் காட்டுக்குள் சரிவில் இறங்கி சென்றோம். துப்பாக்கியுடன் 2 வனக்காவலர்களும் மற்றவர்களுடன் 2 குறும்பர்களும் எங்களுடன் வந்தார்கள். உடலை அறுக்கும் வேய்மூங்கில் இலைகளெல்லாம் அகற்றிக்கிட்டே டாக்டர் கே முன்னால் போகிறாரு. அவர் பின்னாடியே நாங்களும் போயிட்டுருக்கோம். தரையில் உள்ள வேர் முடிச்சுகள்லாம் என் கால்களை தடுக்கினேன். 70 நெருங்கினாலும் ஆனால் டாக்டர் கா மிக கச்சிதமாக போயிட்டுருக்காரு. டாக்டர் காடு அவருக்கு மீனுக்கு கடல் போல. கொஞ்ச நேரத்தில் காட்டில் யானைகளின் நெடி மெலிதாக வர ஆரம்பித்தது. யானைகள் ஏற்கனவே எங்களை கவனித்து விட்டன என்பது எங்களுக்கு தெரிந்தது. மெல்லிய யானை உருமல் கேட்டு புல்வெளியில் 12 பார்த்தாங்கன்னா புல்வெளியிலேருந்து 12 யானைகள் கூட்டமாக நிற்பதை கண்டோம். எங்கள் கண்களை ஓட்டிய போது மேலும் 6 யானைகள் மூங்கில் புதருக்குள் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றின் அருகே 4 குட்டி யானைகளும் நிற்பது தெரிந்தது. டாக்டர் கே தன் கருவியை எடுத்து பொருத்தி கொண்டார். சிறிய துப்பாக்கி போன்ற ஒன்று. அதில் மாத்திரையே குண்டாக இருக்கும். யானையை கூர்ந்து தொலைநோக்கியால் கவனித்தார். அதன் எடையை அவதானிக்கிறார் என்பது தெரிந்து கொண்டேன். எடைக்கு ஏற்பதான் அந்த யானைக்கான மயக்க மருந்தையும் அளவையும் தீர்மானிக்க முடியும். அவர் முழுமையாக தனக்குள் மூழ்கி வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். கருவிகள் பொருத்தி கையில் எடுத்துக்கொண்டு, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்க்குறேன் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த யானை பெரிய மரத்தடிக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. கீழே விழுந்தால் அடிபட்டுரும். அதை கொஞ்சம் சதுப்பு பகுதிக்கு கொண்டு வரணும். மற்ற யானைகள் விவரம் புரியாமல் ரெசிஸ்ட் பண்ணும் என்றார். யானைகளுக்கு தெரியாமல் இந்த காயத்துக்கு காரணம் மனுஷங்க தான் என்று நான் கேள்வி எழுப்ப, கண்டிப்பா ரொம்ப நல்லா தெரியும் என்றார். மனிதனின் கீழ்மைகள் நாள்தோறும் வளர்வதன் சாட்சியாக யானைகளின் மரணங்கள் நிகழ்கின்றன. சுற்றுப்பயணம் என்ற பெயரில் காட்டுக்குள்ளே வர வசதியானவங்களும் படித்த பசங்களும் குடிச்சிட்டு வெறியுட காட்டு மரத்தில் வீசி
வீசி எறிகிற மதிக்குப்பிகள்லாம் மிகவும் ஆபத்தானவை. மற்ற எந்த மிருகத்தை விடவும் யானைகளுக்கு ரொம்ப அபாயகரமானவை. யானைகளோட அடிக்கால் மணல் மூட்டை போன்று காணப்படும். அதோட பாகங்கள் வச்சு மதுக்குப்பியில் அழுத்தும் போது அது உள்ளே ஏறி ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே போயிடும். அது நடக்க நடக்க அதுக்கு உள்ளே ரொம்ப ஆழமாக போயிடும். பின்னால் அந்த கால் அதால் நடக்கவே முடியாது. காயம் ரொம்ப சீர் வச்சு குருதி பாதைகளையோ எலும்பையோ அவை தொட்டு விட்டது என்றால் அவ்வளோதான். அந்த யானைக்கு உயிருடன் எஞ்சவே எஞ்சாது. ஆனால் உயிர் போல வரி இருந்தாலும் யானை அலறாது, துடிக்காது. கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும். உடம்பு அங்கங்கே அதிரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம கூட அறுவை சிகிச்சை பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு அந்த யானை பொறுமையாக ஒத்துக்கிட்டு நிற்கும். என்ன ஒரு படைப்பு! கடவுள் அவரோட நல்ல மனநிலையில் படைச்சிருக்காரு என்று சொல்லிக்கொண்டே டாக்டர் கே ஓடையை கடந்து இறங்குகிறார். யானைகளை நெருங்கிய போது நடுவே நின்ற பெரிய பிடி யானை. பிடி யானைனா வேற ஒன்றும் இல்லை, ஆண் யானை. அதை தான் பிடி யானைன்னு சொல்லுவாங்க. அது உரக்க கத்திருக்கு. அதை கேட்ட மற்ற யானைகளும் பிளிருது. அவை டாக்டர் கேயை நோக்கி திரும்பின. பிடி யானையின் காதுகள் வேகமாக அசைந்தன. தலையை வேகமாக குலுக்கியபடி டாக்டரை நோக்கி வந்தது. டாக்டர் கே அசையாமல் நின்றார். அது மேலும் தலையை குலுக்கி எச்சரிக்கை விடுப்பது போல பிளிரிக்கொண்டு இன்னும் 2 அடி முன்னால் வந்தது. யானை தலையை குலுக்கினால் அது எச்சரிக்கிறது. நான் தாக்குவேன் என்றுதான் அர்த்தம். என் இதய துடிப்பை என் காதுகளில் கேட்டேன். டாக்டர் கே அசையாமல் சில நிமிடங்கள் நின்றார். யானையும் அசையாமல் நின்றது. டாக்டர் கே மேலும் முன்னே சென்றார். இப்போது அந்த யானை நெருங்கி வந்தது. ஆனால் தலையை குலுக்கவில்லை. அதற்கு பதிலாக மத்தகத்தை நன்றாக தாழ்த்தியது. அதுவும் எச்சரிக்கைக்கு அடையாளம்தான். பல மணி நேரம் நீடித்த இக்காட்சி முடிவில் அந்த பிடி யானை பின்வாங்கியது. அதனை பின்பற்றிய அனைத்து யானைகளும் மூங்கில் காட்டுக்குள் சென்றன. டாக்டர் கே கையை தூக்கி எங்களை வரும்படி சைகை காட்டினார். நானும் பிறகு ஓடைக்குள் இறங்கினோம். வனக்காவலர்கள் பின்னால் தங்கிவிட நானும் குறும்பர்களும் முன்னால் சென்றோம். பாதிக்கப்பட்ட யானை சற்றென்று சாய்ந்திருந்த மரம் அதிர நிமிர்ந்து எங்களை நோக்கி வந்தது. அதன் பின்னாங்கால் வீங்கி மற்ற கால்களை விட 2 மடங்காக இருந்தது. அதை கிட்டத்தட்ட இழுத்துதான் அது முன்னகர முடிந்தது. அது 4 அடி முன்னால் வந்ததும் டாக்டர் அதை சுட்டார். மாத்திரை அதன் தோலுக்குள் மேல் பதமான சதையில் புதைந்ததும் யானை உடல் அதிர்ந்து அப்படியே நின்றது. காதுகளை அசைப்பது நின்றது. அதன் அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. முன்காலை கொஞ்சம் வளைத்து ஆடியது. சற்றென்று பக்கவாட்டில் சாய்ந்து சேற்றை அரைந்து புல்மேல் விழுந்தது. துதிக்கையின் நுனியால் எங்களை வாசம் பிடித்த பின் யானை அசைவிழுந்தது. டாக்டர் கே யானையின் அருகே அமர்ந்து சுறுசுறுப்பாக வேலையை தொடங்கினார். நானும் அவருக்கு உதவினேன். காடுக்குள் மற்ற யானைகள் எங்களையே கூர்ந்து நோக்கி கொண்டு நிற்பதை உணர்ந்தேன். யானையின் காலில் பாதி கண்ணாடி குப்பி ஒன்று முழுமையாக உள்ளே ஏறியிருந்தது. அதை சுற்றி ஃபுல்லா சீழ்பட்டி பொறுக்கொடி இருந்தது. கத்தியால் டாக்டர் கே அந்த பொறுக்கை வெட்டி சீழ்பட்ட சதையை முழுக்க சிறிய கோடாரி போன்ற கருவியால் வெட்டி எடுத்தார். ஆழ பதிந்திருந்த கண்ணாடி குப்பியை எடுத்தெறிந்தார். 1 வாரம் கூட ஆகல, பொழைச்சது என்றார். தலையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து அதில் மருந்தை நனைத்து உள்ளே திணித்து இறுக்கி வைத்து பெரிய துணி ஒன்றால் சுற்றி கட்டினார். அதன் பசை இறுக்கமாக ஒட்டி கொண்டது. அதன் காலில் கூடார துணி போன்ற தோலில் மிக சிறிய எவர் சில்வர் கிளிப்புகளை குத்தி இறுக்கி அதனுடன் துணியை சேர்த்து ஒட்டி கட்டி இறுக்கி முடித்தார். அதன் மேல் கீழே கிடந்த கரிய சேற்றை அள்ளி நன்றாக பூசி மூடினார். யானையின் காதில் அதை திரும்பவும் அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக சிக்னலர் கம்மலை குத்தி அணித்து விட்டார். நாங்கள் உடனே அவ்விடத்திலிருந்து எழுந்தோம். மறைந்திருந்த யானைகள் ஒவ்வொன்றாக தரையில் கிடந்த யானையை சூழ்ந்து கொண்டு துணியை துதிக்கையால் தடவி பரிசோதனை செய்தது. பெரிய யானை மெல்ல பிளிர மற்ற யானைகளும் அதனை தொடர்ந்து பிளிறின. ஒரு குட்டி யானை மட்டும் மஞ்சனத்தி மரத்தடியில் நின்று காதுகளை முன்னால் தள்ளி எங்களையே பார்த்தது. துணுக்கட்டையெல்லாம் அவுத்துறாதுல்ல என்றேன். அதற்கு தெரியும். ஆனால் யானைக்கு பொதுவாக வெள்ளை நிறம் பிடிக்காது. சேறு பூசலைனா நிம்மதி இல்லாமல் காலை நோண்டிக்கிட்டே இருக்கும் என்றார். குணமாயிடுமா என்றேன். அநேகமாக 15 நாளில் பழையபடி ஆயிடும். யானையோட ரெசிஸ்டன்ஸ் பயங்கரம். சாதாரணமாக ஆன்டிபயாட்டிக் கூட அபாரமாக வேலை செய்யும்.
என்றார். மீண்டும் டாப் ஸ்லிப்புக்கு காரில் திரும்பும்போது, டாக்டர் கே, என்ன ஒரு அற்புதமான படைப்பு. என்னைக்காவது தமிழ்நாட்டிலேயே யானை இல்லாமல் போனா அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கே என்ன அர்த்தம் என்றார். அடுத்த முறை அவரை யானை முகாமில் சந்தித்தேன். அவர் வந்ததும் 48 துதிக்கைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன. அவர் அவற்றுடன் கொஞ்சியபடி குழவியபடி வேலைகளை மூழ்கினார். ஒவ்வொரு யானையாக பார்த்து பரிசோதனை செய்து அதன் அறிக்கைகளை தயாரித்து கொண்டிருந்தார். அவர் சொல்ல சொல்ல நான் எழுதினேன். அவர் யானைகளை பற்றி பேசி கொண்டு வர நான் வனத்துறை அதிகாரி என்பதையே மறந்து மெல்ல மெல்ல அவரின் உதவியாளராகவும் ரசிகனாகவும் மாணவராகவும் மாறிக்கொண்டிருந்தேன். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சென்றதுமே அவர் எழுதி வைத்திருந்த பெரிய ஆய்வெட்டை எடுத்து நீட்டினார். படிச்சு பாரு என்றார். அவருடன் பேசிக்கொண்டே இருந்ததில் இருட்டிவிட்டது. கிளம்புறியா வேணாமா? வேணுமுன்னா இங்கேயே தங்கிக்கோ என்றார். அசதியா இருந்ததால் நானும் படுத்துக்கொண்டே படித்தேன். டாக்டர் இரவு உணவை 1/2 மணி நேரத்தில் சமைத்தார். இருவரும் அமைதியாக சாப்பிட்டோம். கோவில் யானைகளை காட்டுக்குள் கொண்டு வந்து பராமரிப்பது, திருப்பி அனுப்புவதற்குண்டான செயல் திட்டத்தை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். இரவு 10 மணிக்கு களைப்பை காரணமாக நான் தூங்க சென்றேன். சிறிது நேரம் கழித்து விழித்தேன். அறையில் வெளிச்சம் இருந்தது. டாக்டர் கம்பளி சட்டையை போட்டு கொண்டிருந்தார். வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, யானை வாசமும் அடிக்குது என்றார். யானை கூட்டம் வந்திருக்குமோ என்றேன். வழக்கமா இந்த பக்கம் வராது, ஏதோ காரணம் இருக்கணும் என்று டார்ச்சை எடுத்துக்கொண்டார். நானும் கிளம்பினேன். ஆனால் அதற்குள்ளாகவே டாக்டர் கே யானையை பார்த்து விட்டிருந்தார். குட்டி 2 வயதுக்குள்ளதான் இருக்கும் என்றார். அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் சில கணங்களுக்கு பிறகு நானும் அந்த குட்டி யானையை கண்டேன். இந்த வயசுலேயே தனியா வராத என்றார் டாக்டர். வா பாப்போம். இருட்டில் வெளிச்சத்தை அடித்தால் அதன் பின் சூழலை பார்க்க முடியாது என்பதால் இருட்டுக்குள்ளேயே சென்றோம். யானைக்குட்டி மெல்ல பிளிரியபடி துதிக்கையை தூக்கி மோப்பம் பிடித்தது. ஈசி ஈசி என்றார் டாக்டர். யானைக்குட்டி மெல்ல முன்னால் வந்தது. அது நோண்டுவது போல் இருந்தது. காயம்பட்டிருக்கு என்றேன். யானைக்குட்டி மீண்டும் நின்று ஜெர்சி பஸ் கத்தும் ஒலியில் பிளிரியது. மீண்டும் தள்ளாடிப்படி முன்னகர்ந்து டாக்டர் என்னிடம் நில்லு என்று சொல்லிவிட்டு அருகே சென்றார். அது துதிக்கையை ஊசல் போல் வீசி தலையை வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது. அவர் அந்த குட்டி யானையை தட்டி தட்டி அமைதியாக்கினார். இவனை படுக்க வைக்கணும், இப்ப சொல்லி புரிய வைக்க முடியாது, போய் என்னோட கிட்ட எடுத்துட்டு வா என்றார். நான் அறைக்குள் ஓடி சென்று அவரது பெரிய மருத்துவ பெட்டியை கொண்டு வந்தேன். டாக்டர் கே அதன் வாயில் ஊசி போட்டார். துதிக்கையை முன்னாங்கால்களுக்கு நடுவிலிருந்து முன்பக்கம் வரை ஊசல் போல ஆட்டியது. முன்னும் பின்னும் உடலை அலைத்தது. ஆட்டம் தளர்ந்து மெல்ல பக்கவாட்டில் சரிந்து உட்கார்ந்தது. விழுந்தது. கால்களை நீட்டி படுத்தது. விளக்கு என்றார். நான் காட்டினேன். மறுபடியும் மதுக்குப்பி. இம்முறை அதன் கீழ் நுனி கால்களுக்கு வெளியே நீட்டி தெரிந்தது. யானை அதிக எடையில்லாதனாலும் அதிக நாட்கள் ஆகாமல் இருந்ததனாலும் அது உள்ளே செல்லவில்லை. டாக்டர் அதை பிடித்து இழுத்து உருவினார். குருதி அவர் கையை நனைத்தது. கையை உள்ளே விட்டு மதுக்குப்பியின் பாகம் ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்து பஞ்சை மருந்தில் நனைத்து உள்ளே செலுத்தி கட்டி 1 மணி நேரத்தில் எந்திரிச்சிருவான். காலையில் முதுமலைக்கே திரும்பி போயிடுவான் என்றார். கே முதுமலைக்கா என்றேன். ஆமாம், அங்கேருந்து தானே வந்திருக்கான். நீயும் அவனை பார்த்துருக்கியே. 1.5 வருஷம் முன்னாடி நாம் முதுமலைக்கு ஒரு யானைக்கு இதே மாதிரி மதுக்குப்பி எடுத்தோமே, அப்போ அந்த பெரிய மஞ்சனத்தி மரத்தடியில் நின்னது இவன்தான். அப்போ ரொம்ப சின்ன குட்டி என்றார். எப்படி தெரியும் என்றேன். ஏன், அங்கே பார்த்த மனுஷனை உன்னால் திரும்ப பார்த்தா சொல்லிட முடியாதா என்றார். பின்னர் டாக்டர் கே எழுந்து கைகளை பஞ்சால் அழுத்தி துடைத்து காகித பைக்குள் போட்டார். அவ்வளவு தூரம் உங்களை தேடியா வந்திருக்கிறான்? ஆச்சரியம் என்றேன். பாவம், நல்லா வலிச்சிருக்கு. யானைகள் அடையாளங்களை கண்டு கொண்டு தேடி செல்வதை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடி செல்வது உண்டு. அவை சிறு தகவலை கூட மறப்பதில்லை என்றார். இருந்தாலும் ஜீப்பில் திரும்பிய எங்களை ஒரு குட்டி யானை அத்தனை தூரம் தேடி வந்தது என்ன பிரமிப்பூட்டியது. நாங்கள் மீண்டும்
வீட்டு படியை அடைந்ததும் டாக்டர் கே காட்டை உற்று பார்த்தார். இருளுக்குள் மெல்லிய இருளசைவுகள் உருவாகின. பெரிய யானை கூட்டமே அங்கு நிற்பதை காண முடிந்தது. நான் விளக்கை அடிக்கப் போனேன். வேண்டாம் என்றார் டாக்டர். என்னால் அந்த கால் ஊனமான யானையை அதன் மெல்லிய கோணல் கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிந்தது. அவை முன்னால் வந்து அரைவட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு நின்றன. வந்து கூட்டிக் கொண்டு போயிடும் வா என்று டாக்டர் சொல்லிக்கொண்டே திரும்பிய போது சற்றென்று 20க்கும் மேற்பட்ட யானைகள் பிளிரர்கள் ஒன்றாக இணைந்து பேரொலி எழுப்பின. என் உடல் சிலிர்த்து கூசி கண்கள் பொங்கி நிறைந்து வழிந்தன. நெஞ்சடிக்க கைகூப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனமிழந்து நின்றேன். யானை கூட்டம் துதிக்கைகளை தூக்கி வீசி சேர்ந்தும் மீண்டும் மீண்டும் பிளிரின. ஆம், தேவ துந்துபிகள் முழங்கின. வான்முரசுகள் இயம்பின. கருமேகம் இரண்டும் விண்ணெங்கும் யானைமுக வானவர்களின் புன்னகை நிறைந்திருந்தது. என்னை வா என்று சொல்லி உள்ளே சென்றார் டாக்டர். இந்த புதினத்தின் மூலம் நாம் செய்யும் சிறு பிழைகள் கூட யானை போன்ற பல விலங்குகளுக்கு எவ்வளவு பாதிப்பை அளிக்கிறது என்பதை உணர முடிகிறது. நன்றி.